அண்ணா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுண்ணா, குழந்தையே இல்லைண்ணா. ஆனா எனக்கு 5 வருஷம் ஆகுதுண்ணா, எனக்கு 2 வருஷம் ஆகுதுண்ணா. இந்த மாதிரி குழந்தை இல்லைன்னு நிறைய பேர் புலம்புறேன். நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன், லட்சக்கணக்கா செலவு பண்ணிட்டேன், ஆனா குழந்தையே நிக்கலண்ணா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் புலம்புது. தயவு செஞ்சு சொல்றேன், திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரம்மன் கோவில் ஒரு கோவில் இருக்கு. என்ன ஒரு அண்ணா நினைச்சு நான் சொல்றதுக்கோசம் ஒரு 3 அமாவாசை நைட்டு அந்த கோவில்ல போயிட்டு தங்கிட்டு வாங்க. இங்க லோக்கல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளூர்ல புட்லூரம்மன் கோவில் இருக்குன்னு. நிறைய டிஸ்ட்ரிக்ட், வெளியூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரம்மன் கோவில் பயங்கர சக்தி வாய்ந்த அம்மன். அந்த அம்மன் நிச்சயமா சொல்றேன், மனசார போய் அந்த அம்மா கிட்ட நைட்டு தங்கிட்டு தொடர்ச்சியா ஒரு 3 அமாவாசைக்கு போய் அங்க தங்குங்க. நிச்சயமா சொல்றேன், 4வது மாசம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இறங்கிட்டேன்றீங்க, மனசார வேண்டிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நிச்சயமா சொல்றேன், திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரம்மன் கோவில். இது எந்த ஒரு ப்ரமோஷனும் கிடையாது, நான் 1 ரூபாய் காசு கோசம் பேசல, உங்க நல்லதுக்கோசம் சொல்றேன். நிறைய ஹாஸ்பிட்டல செலவு பண்ணிட்டேன் அப்படி இப்படி நீங்க இல்ல, எனக்கோசம் உங்க அண்ணனா நான் சொல்றேன், 3 அமாவாசைக்கு அந்த கோவில்ல போய் மனசார உண்மையா இருந்து வேண்டிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். மாத்திரை மருந்து மேல வைக்கிற நம்பிக்கையை விட தெய்வத்து மேல நம்பிக்கை வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு போறீங்களோ போலியோ, உங்களுக்கு சாமி மேல பக்தி இருந்தா உண்மையிலே போங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். தெய்வத்து மேல நம்பிக்கை வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.